ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கு போகலாம். 3வது டெஸ்ட் மேட்ச் 3வது நாள் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸ தொடங்கின போது ஜாக் கிராலியும் பெண்டகட்டும் உள்ள வந்தபோது 2 ஓவர் போடக்கூடிய வாய்ப்பு இந்தியாவுக்கு இருந்தாலும், அந்த 2வது ஓவர் ஐயோ அதெல்லாம் ஆடவே முடியாது. இந்த ஒரு ஓவரே நான் ஏன் வந்தேன்ற ஒரு பயத்தில் உட்காந்துருக்கேன். அப்படின்ற மாதிரி ஜாக் கிராலி என்னென்னமோ சாக்கு போக்கு சொல்லி அதை ஒரே ஓவரில் முடிச்சுட்டாரு. அதை பார்த்துட்டு கோவத்துல சுப்மன் கில் வந்து ரியாக்ட் பண்ண அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். பட் கேள்வி என்னன்னா, அவர் ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணி அந்த பிரஷரை அவர் மேலேயும் அவர் தனது டீம் மேலேயும் போட்டுட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல சார். டெஃபினட்டா செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிரஷர்ல தான் பேட்டிங்ல வந்தாரு. சிச்சுவேஷன் பிரஷர், அது தவிர ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்டர். அவர் ஆடின 10 பந்துகள்ல 3-4 வாட்டி அவுட்டா இருப்பாரு அப்படின்ற போது அவர் வேற லெவல் பிரஷர்லயும் இருந்தார் சுப்மன் கில். அது தவிர கிரௌடும் பூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க கேள்வி என்ன வருதுன்னா, அவரோட அக்ரஷனை பத்தி இல்ல, அது ஓவரா போயிடுச்சா, எல்லை மீறி போயிடுச்சா, அதன் காரணமாக அவர் மேல அவர் பிரஷரை போட்டுட்டாருன்ற கேள்வி கண்டிப்பா வருது. இந்த மாதிரி ஒரு சுப்மன் கில் அனிமேட்டடா நம்ம வேற கேப்டன்சில எங்கேயுமே பார்க்கல. அப்படின்ற போது புதுசா இந்த இமேஜை கையில எடுக்கிறாரா, இன்வென்ட் பண்றாரா அப்படின்றது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த அக்ரஷன் அவருக்கு பலம் சேர்க்கக்கூடிய விஷயமா அவருக்கும் அவர் டீமுக்கும் இல்ல பிரஷரை ஆட் பண்ணக்கூடிய ஒரு பாதகமான விஷயமா இருக்கா அப்படின்றத அவர் கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். பலம் சேர்ந்ததுன்னா சூப்பர், இல்ல பாதகமா அமைஞ்சதுன்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி வர வேண்டிய அவசியம் இருக்கும். கண்டிப்பா அதிக கோபத்தோடு எழுகிறவன் அதிக நஷ்டத்தோடு உட்காருவான்னு ஒரு அழகான தமிழ் வார்த்தை நான் படிச்சிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அலுவலகம் பண்ணா பிரச்சனை கிடையாது. உனக்கு நான் 2 குத்து குத்துவேன், ஆனா நான் திரும்பி வரும்போது பேட்டிக்கு நீ 4 குத்த ரெடியா இருப்பா, இருந்தாலும் அதையும் டாக்கிள் பண்ணக்கூடிய மனத்துணிவு என்கிட்ட இருக்கு அப்படின்னீங்கன்னா தைரியமா இறங்குங்க, உள்ள கோதால வச்சு வெளுத்து வாங்குங்க. அப்படி இல்லை நான் குத்துவேன் ஆனா நீ குத்தும் போது எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் தம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அக்ரஷனை டோன் டவுன் பண்ணிக்க. சுப்மன் கில் ஒரு யங் கேப்டன், அற்புதமான ஒரு பேட்டர். ஆனா அவருடைய கேப்டன்சில ஒரு நாளும் ஒரு பாடத்தை அவர் கண்டிப்பா கத்துப்பாரு, அதற்கேற்று செயல்படுவார் நம்பலாம். இந்த அக்ரஷன் அவருக்கு பலம் சேர்க்கக்கூடிய விஷயமா இல்ல பலவீனமாக்கக்கூடிய விஷயமா? நான் சொல்ற அக்ரஷன் ஓவரான ஒரு அக்ரஷன், அதை எங்க நிறுத்தணும்னு அவர் கண்டிப்பா தெரிஞ்சுப்பாரு. இருந்தாலும் போக போக இந்தியா ஒரு நல்ல தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த சீரீஸை கையில எடுப்பாங்கன்னு நம்பலாம். சகோ மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் அப்படின்ற ஒரு அழகான திருக்குறள் ஒன்று இருக்குங்க. அதுல என்ன சொல்லியிருக்காரு திருவள்ளுவர்னு பாத்தீங்கன்னா, எதிரிகள் சம்டைம்ஸ் அவங்களே பெரிய பெரிய தவறுகள் செய்யும் போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய தலைவன் பொறுமையா இருந்தாலே போதும், அவன் பக்கம் வெற்றி மாலை வந்து சேரும் அப்படின்ற மாதிரி. சில சமயம் அதை விட்டுறணும், நம்ம பக்கம் வெற்றி தானா வந்துடும் அப்படின்றதுனால எங்க அக்ரெசிவா இருக்கணும், எங்க பொறுமையா இருக்கணும்ன்றது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் சகோ. இதெல்லாம் அடுத்ததுல பார்ப்போம்னு நினைக்கிறேன். சுப்மன் கில் கேப்டன்சி இல்ல, நம்பிக்கையோடு இருப்போம். ஹேவ் a nice day சகோ.